அதிமுகவினுடைய பிரபல முகங்களில் ஒருவரான வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தன் முன்னிலையில் இணைஞ்சிருக்கிறாரு. அதிமுகவிலிருந்து திடீர்னு ஒரு நிலை, ஏன்னா கடந்த 10 வருஷத்துல பல தடவை கட்சி உடைஞ்சிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஓ.பி. பன்னீர்செல்வத்தோட பயணம் செஞ்சீங்க. அவர் திமுகவுக்கு போகும்போது கூட நான் திமுகவுக்கு போக விரும்பல, மீண்டும் அண்ணா திமுகவுக்கு வந்தீங்க. ஆனா என்ன ஆச்சு, ஏன் இப்போ இந்த முடிவு? அதாவது ஆரம்பத்தில் இருந்தே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 72 இருந்து தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறப்போ பல்வேறு நிலைகளில் மாற்றங்கள் வர்றப்போலாம் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறப்போ அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுச் செயலாளராக வந்ததுலேருந்து அவங்களோடையே பயணிச்சுட்டு இருக்கேன். நான் அந்த காலத்தில் ஜா அணி, ஜே அணி அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷன்லாம் வரும், அதில் கூட ஜே அணிங்கிற ஃபேக்ஷனில் தான் பயணிச்சுட்டு இருந்தேன். அப்படி பயணிச்சுட்டு இருக்கப்போ கழகத்தில் இந்த அம்மாவும் தலைவரும் மறைந்ததற்கு பிறகு எடப்பாடியாரும் ஓபிஎஸும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசு நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறப்பெல்லாம் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடைச்செருக்கலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்ட முறை எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் நான் இயக்கத்தை விட்டு ஓபிஎஸ் தலைமையில் நான் பணியாற்றணும்னு முடிவெடுத்து கழகத்தில் இணைந்து அவருடன் சேர்ந்து பயணித்தேன். ஒரு காலகட்டத்தில் அவங்கள எடுத்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கணுங்கிற முடிவு எடுக்கிறப்போ அங்கே இருக்கிற முக்கிய தலகர்த்தர்கள் ஒருத்தர் 2 பேர் பேரை குறிப்பிட விரும்பல, அவர் ஓபிஎஸ் தலைமையில் நான் இருக்கிறப்போ அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கணுங்கிற முடிவு எடுக்கிறப்ப நான் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளி திரும்பவும் தாய் கழகத்தில் இணைந்தது வரலாறு. இந்த நிலையில இவங்க பல்வேறு தோல்விகளை, தொடர் தோல்விகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாலும் ஒரு காலத்திலையும் இந்த தோல்விக்கு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பவுமே புரட்சி தலைவி அம்மா ஆணித்தரமா பேசுவாங்க, ஓப்பனா டைரியா பப்ளிக் கிரவுண்ட்ல மாசுக்கு நடுவில் இந்த முழு தோல்வியையும் நான் ஏத்துக்கிறேன். இதுக்கு முழு பொறுப்பு யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேல ஒரு அதிருப்தி கூட ஒரு சூழல் வந்தது. அந்த காலத்தில் அம்மா படம் போடாம கூட இயக்க தோழர்கள்லாம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டது வரலாறு. அதையும் கூட அம்மா பொறுத்துக்கிட்டு நான் இந்த தோல்வியை முழுசும் ஏத்துக்கிறேன். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரியணையில் அமர வைக்க வேண்டிய முழு பொறுப்பு என்னை சார்ந்ததுன்னு சொல்லி களப்பணி ஆற்றினாங்க. கழகத்தை எஃகு கோட்டையாக உருவாக்கி காண்பித்தார்கள். அதே மாதிரி கழகத்தை தொடராட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடராட்சி நடத்தியது போல் புரட்சி தலைவர் அம்மாவும் தொடராட்சி நடத்தினாங்க. இப்ப நடக்கிற சங்க நிலைகள்லாம் பார்க்கல மிகவும் சங்கடமா இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய மாபெரும் எழுச்சி மிகுந்த இயக்கம், 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் சிதறி சின்னாபின்னமா ஆயிருச்சு. இவ்வளவு பெரிய ஒரு தோல்விகளுக்கு காரணம் யார்? ஒரு 10 தோல்வி 11 தோல்வி ஆயிருச்சு. 11 தோல்விக்கு நான் தான் பொறுப்பு. இந்த தோல்வியை மீட்டெடுத்து மீண்டும் அரியணையில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு, கழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது என்று யாரும் சொல்லல. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது. இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற, இளைஞர்களை கழகத்தில் இணைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக அன்றைய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்ப அந்த மாதிரி நிலையே இல்லை. வர 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 நீக்கல், வர 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 மைனஸ், இந்த மாதிரி கழகத்திலிருந்து விடுவிச்சுக்கிட்டே இருந்தா கழகத்தினுடைய எண்ணிக்கை நடைபெற்ற தேர்தலில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 80 லட்சம் என்றுதான் வந்தது. ஒரு சில நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்கள் எல்லாம் பார்த்தா வெறும் ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு. ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் மனசுல வச்சுட்டு மனம் வெந்தி பேர் இருக்கிறப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஏத்துக்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏத்துக்கிறாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி ஈரோட்டு புகழ் தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு மக்கள் சக்தியை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர், இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு ஒப்புயர்வற்ற தலைவர் வேண்டும் என்கின்ற நிலையிலே மக்களா பார்த்து இந்த தேர்தலில் வாக்களித்தார்கள். இந்த பக்கத்தில் 2 பெரிய கட்சிகள் என்று மாறுதட்டி கொண்ட 2 கட்சிகளும் பணப்பரிமாற்றங்கள், இந்த தேர்தலை இவ்வளவு செலவு பண்ணலாம், இந்த தேர்தலை இவ்வளவு செலவு பண்ணலாம்னு பல பணங்கள்
பரிமாற்றி இந்த தேர்தலில் பணியாற்றியது வரலாறு. ஆனால் அத்தனை பேரும் தோல்வி, அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் தோல்வியை கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றது டிவிகே தான். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர் புரட்சி தளபதி விஜய் அவர்களை. அந்த மாதிரி ஏற்றிருக்கிறப்ப வருங்காலம் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்களுடைய புகழை பாடக்கூடிய தலைவராகவே நான் அவரை பார்க்கின்றேன். மிக சிறப்பு வாய்ந்த சக்தியாக மக்கள் மன்றம் ஏற்றுக்கொண்டது. அதை விட ஒரு பெரிய செய்தி என்னன்னா, ஜாதி மத இன பேதம் இல்லாத ஒரு பெரிய இயக்கம், எல்லாரையும் அரவணைச்சு போறாங்க. இன்னைக்கு மக்கள் இயக்கம் இவ்வளவு எழுச்சியோடு ஒரு மௌன புரட்சி நடந்திருக்கிறது. மௌன புரட்சி நடந்து அதுல பெரிய ஒரு வெற்றியை நடந்திருக்காங்கன்னா, அந்த வகையில இவரை தலைவராக ஏத்துக்கிறது ஒன்று சாலச்சிறந்தது. இந்த கால சூழ்நிலை இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், தமிழகம் சிறப்புற வேண்டும், எந்த நிலையிலையும் தமிழகத்தை நிமிர வைக்கக்கூடிய ஒரு ஒப்புயர்வற்ற தலைவராக தளபதி விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி நான் இந்த கழகத்தில் இணைந்து கொண்டேன் என்பதுதான் உண்மையான செய்தி. இப்போ பிரச்சனை இருக்கா? அதிமுக இன்னமும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சுமூகமாயிருச்சு, இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்றத ஒரு சீனியர் பர்சனா, சீனியர் மெம்பரா, கிட்டத்தட்ட ஃபவுண்டர் மெம்பர்ல இருந்து இருக்கிறீங்க நீங்க? இல்ல, அனுதினமும் காலையில ஏஞ்சி இந்த செல் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா எல்லா நிலையிலையும் இன்னும் ஒரு நிம்மதியான ஒரு இயக்கம் நடைபெறுகின்ற வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட இல்லை. பொழுதன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளையே உருவாக்கிக்கிட்டு நிம்மதியற்ற நிலையில் அந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவரை நான் ஏத்துக்க மாட்டேன், நாங்க அப்பவே சொன்னோம், அப்ப சொன்னாங்களாம், அப்பவே ஓபிஎஸ் எதிர்த்தவங்க, அப்பவே சினிமாவை எதிர்த்தவங்க, அப்பவே டிடிவியை எதிர்த்தவங்க, இதெல்லாம் நான் அப்பவே சொன்னேன் கேட்கல அப்படின்னு இப்ப சொல்றாங்க. இப்ப சொல்லிட்டு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப இரு கூறுகளா பிரிகிறாங்க. அவங்களுக்குள்ள வெளியில கழகம் பிளவுபட்டு இரு கூறுகளா வெளியில போகுது. அந்த இரு கூறுகள்ல வெளியில போறப்ப அந்த பிரிந்த ஒரு கூறு அது இரு கூறு ஆகுது. அது கடைசி வரைக்கும் நேற்று வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதுல ஒரு நிலையான நிலை ஏற்படவில்லை என்கின்ற நிலைப்பாடுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.